ராகுல் காந்தி அவங்க கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருந்தார். அவர்களின் பிரதம மந்திரியை வழிகாட்டும் அளவிற்கு அவர் உயர்ந்திருந்தார். ஆனால் இன்னைக்கு தான் டாக்ஸிக்குள்ளே போய் டாக்ஸி டிரைவரோட பிரச்சனை இன்னைக்கு தான் தெரிந்து கொள்கிறார்கள் என்றால் இந்த நாட்டு மக்களின் பிரச்சனைகளை என்னைக்கு தெரிந்து கொள்வார்கள்? அதே மாதிரி தான் ராகுல் காந்தி கிட்ட இந்த பெண்ணின் பிரச்சனையை பற்றி கேட்கும் பொழுது திசை திருப்புகிறீர்களா என்று கேட்டிருக்கிறார். இது எவ்வளவு கொடூரமான ஒரு கருத்து! ஒரு உலகம், இந்தியாவை கொந்தளித்து கொண்டிருக்கிறது, மருத்துவ உலகம் கொந்தளித்து கொண்டிருக்கிறது, பெற்றோர்கள் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 36 மணி நேரம் தனது பணியை ஆற்றிவிட்டு ஒரு ஓய்வெடுக்க சென்ற ஒரு மருத்துவ மாணவி சிதைக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். அதை பற்றி கேட்டால் நீங்கள் என்னை திசை திருப்புகிறீர்களா என்றால் இவர்கள் எந்த திசையை நோக்கி போகிறார்கள் என்று கேட்கிறேன். இதை விட திசை நோக்கி போவதற்கு இவர்களுக்கு என்ன இருக்கிறது என்று கேட்கிறேன். ஆக எந்த அளவிற்கு இண்டி கூட்டணியை சார்ந்தவர்கள் இந்த நாட்டின் மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல. இதுல இன்னொன்னு சொல்றாரு, இன்னைக்கு தமிழகத்தை சார்ந்த ஒரு எம்பி சொல்றார், வலுவிழந்த பிரதமரா, வலுவான எதிர்கட்சி தலைவரா, 240 பெருசா 90 பெருசா, ஒரு 100 கூட தாண்ட முடியாது நீங்கள். அதுவும் எல்லா கூட்டணியும் சேர்ந்து, உங்களை எதிர்த்தவர்களெல்லாம் சேர்ந்து கூட்டணி அமைத்து இன்னைக்கு நீங்க ஒரு 90 கூட நீங்க முழுதா 100 கூட தாண்ட முடியல. என்ன வலுவான எதிர்கட்சி, வலிமையான பிரதமர். அதனால் தான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் வெளிநாட்டுக்கு பயணம் செய்கிறார். உலக நாடுகள் எல்லாம் அவருக்கு மரியாதை கொடுக்கிறது. இந்த எதிர்கட்சிகளுக்கும் அவர் மரியாதை கொடுக்கிறார். ஆக அந்த அளவிற்கு ஒரு வலிமையான பிரதமர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார், உலகத்திற்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறார் என்பதை நான் பதிவு செய்கிறேன். எத்தனை முறை போட்டியாவது எனக்கு காலம் இருக்கு. இப்ப இன்னைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அது மாதிரி கொடியெல்லாம் அறிமுகப்படுத்துறோம், அப்புறம் நாங்க பேசுறோம். அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாலே நாங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இல்லை, இது என்னப்பா, இது என்ன ரேஷியோ போட்டா சொல்ல முடியும்? இன்னைக்கு திமுகவை சார்ந்த அமைச்சர் ஒருவர் இலாகா இல்லாமல் உள்ளே இருக்கிறார், ஜாமீனே பெற முடியாத அளவுக்கு உள்ளே இருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் இதைத்தான் என்னால் சொல்ல முடியும். நன்றிப்பா.